Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. இது வந்து Tuesday morning. First day வந்து என் பொண்ணை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். என்னதான் நம்ம ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டாலும் அது அவங்க போய் கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆன பிறகு தான் நமக்கு நல்லபடியாக தூக்கம் வரும். ஸோ நைட் ஃபுல்லுமே வந்து ஃபோன் பண்ணி அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் டீயும் அப்படியே ஃப்ரை பண்ண ஆல்மண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே லைட்டாக வந்து டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஒரு கப் டீ மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. லஞ்சுக்கு வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக சமைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு கிரேவி பண்ணிவிடு அப்படின்னாங்க. நான் வந்து ஆசீர்வாத் இந்த ஹோல் கிரெயின் வீட் ஃப்ளவர் தாங்க யூஸ் பண்ணுறேன். மாவில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, வாட்டர் இதெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு நம்ம வந்து சப்பாத்தி போட்டோன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூரி மாதிரி அப்படியே உப்பிட்டு வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிறதுனால இந்த மாதிரி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் இனிமேல் ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும். பசங்க இருக்கும்போது தான் வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்வேன். இப்போ வீக்லி ஒன்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன். அதர்வைஸ் மற்ற நேரம்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தாங்க இருக்கும். சப்பாத்திக்கு நான் வந்து தக்காளி வெங்காயம் போட்ட ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். அதை வச்சு நாங்கள் வந்து லஞ்சு முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டீப் ஸ்லீப்புக்கே போனாங்க. ஏன்னா பாப்பா போனதுலேருந்து ஃபோன் பண்ணி அவள் வந்து ரீச் ஆகிட்டாளா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்குங்க. அப்படியே ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு பிஸ்கட் அதெல்லாம் இருந்தது. லைட்டாக வந்து நமக்கு தலைவலிச்ச மாதிரியும் இருந்தது. ஏன்னா வந்து நைட்டு நமக்கு நல்ல தூக்கம் இல்லைன்னா வந்து அன்றைக்கி ஃபுல் டேவுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும். என்ன செய்கிறதுங்க, பசங்க வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுமே தூங்க போனாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து துணியை துவைச்சினே தவிர மடித்து வைக்கல. அப்படியே ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்களேன் கூஞ்சி. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ண வேண்டியதெல்லாம் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு மடித்த துணியெல்லாம் வந்து பீரோவில் வச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இதுக்கே எனக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இன்னைக்கு ஃபுல்லுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து கிருத்திகை அப்படிங்கிறதுனால சரி நம்ம வந்து நான்வெஜ் சமைச்ச ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ எல்லா ஸ்டாண்டையும் எடுத்து அப்படியே சிங்கில் போட்டு சோப்புலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவேன். பட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் உடனே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு கிருத்திகை அப்படிங்கிறதுனால எப்போதுமே நான் கிருத்திகை அன்னைக்கு வடை பாயசம் பண்ணுவேன். ஸோ வடைக்கு வந்து அப்படியே ஊற வச்சேன். எப்போதுமே வந்து கடலப்பருப்பே நம்ம செய்கிறோம். அதனால் இந்த வாட்டி ஃபாரி சேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் பீன்ஸில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேங்க. டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோல்டு ஓட்ஸு கஞ்சியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கார்லிக் பிக்கிளும் எடுத்துக்கிட்டோம். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து இந்த வாட்டர்மெலன் ஃப்ரூட்டும் எடுத்துக்கிட்டோங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீலாக கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெனஸ்டே மார்னிங். நான் நேற்று நைட்டே வந்து ஸ்டவ்வெல்லாம் சோப் பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. அதேமாதிரி ஸ்டாண்டும் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நைட்டு நாளே ஊற வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் போய் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அந்த பர்னரில் பிளேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போதுமே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து அடுப்பில் போட்டுட்டு தென் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எப்போதுமே இந்த மாதிரி கிருத்திகை அமாவாசை இந்த மாதிரி விரத தினங்கள் வந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சிருப்போம். அதே மாதிரி கிச்சனையும் வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுருவேங்க. நல்லா வாட்ரு போட்டு பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து வெங்காய சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். தென் நேற்று வந்து வடைக்காக ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஒயிட் கலர் பீன்ஸு அதை வந்து நல்லா வடிகட்டி அந்த மசால் வடை கடல வடை எப்போதும் ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் அதே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அப்படியே வந்து உருண்டைகளாக பிடிச்சி நான் வந்து இந்த ஒயிட் பீன்ஸ் வடையும் பண்ணேன்.
இது வந்து டேஸ்ட் வைஸ் அதே மாதிரி தான் இருந்ததுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பட் நிறைய ஸ்கின் இருந்ததுனால எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து எல்லா கார்த்திகைக்குமே வந்து எங்கள் வீட்டில் வந்து வடை பாயசம் பண்ணுவோம். வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பருப்பு நெய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் விரத தினங்கள்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பருப்பு நெய் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வெங்காய சாம்பார், அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்பளம், தென் வந்து நம்ம ஒயிட் பீன்ஸ் வடை, கொஞ்சமாக வந்து பால் பாயசம் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் தயிர். இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு ஸ்பெஷலுங்க. ஸோ வந்து செஞ்ச சாப்பாடை வந்து அப்படியே சாமிக்கிட்ட படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் விரதம் பண்ணிவிட்டு விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச்சு முடிச்சிட்டோங்க. லன்ச்சு முடித்தோடனே பாருங்களேன் எவ்வளோ பாத்திரம் இருக்குது. 2 பேருக்கு சமைச்சாலுமே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடுது. இதெல்லாம் நம்ம அப்புறம் விளக்காமல் படுத்தோன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நைட்டு 1 மணி கூட நமக்கு வந்து ஐயோ பாத்திரம்லாம் விளக்கலையே அப்படின்னு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து எல்லா பாத்திரமும் விளக்கி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.